ஹாய்! இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, மேத்தி தேய்க்கலாம். கிச்சன பார்த்து பயப்பட வேண்டாம். முன்னக்கூட்டியே எச்சரிக்கை வீடியோ போட்டுடுறேன். அது என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, மேத்தி இலைய மட்டும் கிள்ளி தண்ணியில போட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு மசாலா என்னென்னா, 2, 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி போட்டு இடிச்சுட்டு பார்த்து பக்குவமாக இடிக்கணும். இல்லைன்னா அன்றைக்கி ஃபுல்லாக அம்புட்டு தான். மூஞ்சியில் ஃபுல்லும் மிளகா தான் இருக்கும். அதனால் ரொம்ப உஷாராக பண்ணிவிட்டு, அதிலேயே கொஞ்சமாக எள்ளு, அப்புறம் கொஞ்சம் ஓமம், வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறமா கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவு வெல்லம், நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன் நான். ஜீனி கூட போட்டுக்கலாம். அப்புறம் ஆல்ரெடி கழுவி எடுத்த வெந்தயக்கீரையை குட்டி குட்டியாக கட் பண்ணுறேன். இது கொஞ்சம் பெரிய இலையாக இருந்ததுனால நான் கட் பண்ணி போடுறேன். சின்னதாக இருந்தால் கட் பண்ண தேவையில்ல, அப்படியே போட்டுட்டு அப்புறம் க கோதுமை மாவு நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு போட்டேன். அதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு. ரொம்ப போட்டால் ரொம்ப ஒரு மாதிரி கையெல்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிரும், தேய்க்கிறது சிரமமாக இருக்கும். அதனால் அதை மட்டும் பார்த்து போட்டுப்பேன் எப்போயுமே. அப்புறம் தயிர் வேணும்னாலும் அது கூடவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் அது கொஞ்சம் நேரம் நல்லா ஊறுச்சுன்னா ஃப்ளேவராகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். டைம் இல்லாமல் போட்டதுனால கொஞ்சம் நேரத்துலேயே கடகடன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காலையில் டைம் எவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சாலும் சோம்பேறித்தனத்தில் ஸ்லோவாக தான் வேலை நடக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் டைம் பார்த்தா ஃபாஸ்ட்டாக ஓடிடும். எவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சாலும் சம்டைம் டைமே காண மாட்டேங்குதுன்ட்டு இந்த மாதிரி சம்டைம் சிம்பிளாக பண்ணிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல, அதுக்கு தான். ஸோ அதுக்கப்புறமா என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக தண்ணி தொளிச்சு சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கணும். இந்த கேப்பில் அவளுக்கு வேறு எதையாவது 1, 2 எழுத வேண்டியது, படிக்க வேண்டியது சொல்லிட்டோன்னா, அதுக்கும் வேறு கேட்டுட்ருப்பாங்க. அதில் இன்னும் டைம் லேட்டாக ஆரம்பிச்சிடும். வேனை பிடிக்கிறதுக்குள்ளே பெரிய போரே நடத்துகிற மாதிரி, அம்மாக்களுக்கெல்லாம் பெரிய சோதனையாக இருக்கணுன்ற மாதிரி எல்லாம் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கணும் வேறு கடைசி நிமிஷத்தில். அப்புறம் ஸ்நாக்ஸ் வேறு ஒன்று பண்ணிகிட்ருக்கணும். 1 அல்லது 2 ஸ்நாக்ஸ் பண்ணுவேன் யூஸ்வலி எப்போயுமே காலையில். 2 பேருக்கு மட்டுன்றனால ரொம்பலாம் செய்ய மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ வந்து ஸ்வீட் பணியாரம் பண்ணினேன், அடுத்த வீடியோவில் அது போடுறேன். இது வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு, அதனால் அடுத்த வீடியோவில் தான் போட முடியும். அப்புறம் அது பரோட்டா மாதிரியோ, எண்ணெய் தடவி முக்கோணமாவோ எப்படி போட்டு சுட்டாலுமே இந்த மேத்தி தேய்ப்லாம் நல்லாயிருக்கும். டீ, காஃபி கூட வச்சு சாப்பிட்லாம். நம்ம வந்து சாஸு இந்த மாதிரி ஏதாவது கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோதான். அப்புறம் படாப்படான்னு தலையை சீவி விட்டுட்டு டபடபான்னு எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் போட்டு குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டோம். வேன் வேறு நின்றுட்டு இருந்தது, ரொம்ப நேரம் நிற்காதுன்ட்டு ஃபாஸ்ட்டாக ஓடி போய் பிடிச்சாச்சு.